போக தெரியும். அதுதான். டோன்ட் கெட் மேரிட். ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ruin பண்றோம், அதுதான் கதை. தமிழ் படம் கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரி நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போயிடும் சார். அது தனியானா தியேட்டர் பின்னாடி. ஆமாம் ஆமாம். சரி, நல்லா இருக்கியா? அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேர் நாதஸ் தாத்தா. எல்லன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்துக்கும் போய் சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம், எதுக்கு, வை யூ ஸோ டிஸ்டர்ப்ட்? ஹி சேஸ், ஐ எம் ட்ரைங் டு புட் மை actor face on, but I can only think about what I have to shoot up to. Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey வந்து அது நான் கத்துக்கிட்டேன். ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனால் ஒரு நல்ல விஷயம், படத்துல ஃபுல்லாக தமிழ் டப்பிங் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணேன். ஃபுல்லாகவே அவங்க டப் பண்ணியிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாற்றி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன். ரைட். சோ இல்ல இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து அண்ட் அந்த ரியல் கணத்துல லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ். எஸ். இப்போ நீங்கள் அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்களில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சாங்குக்கு எடிட் பண்ணிவிட்டு அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்புளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ஹீரோ பண்ணாத நேரா கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம், இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா, நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. How to keep marriage. டோன்ட் கெட் மேரிட். ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. Man has only one answer. ரைட். நீங்க லிவிங் இன் த கேரக்டர். அப்சல்யூட்லி. சொல்லுங்க, worst wedding gift. எங்க those of you who are married, worst அப்படினா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்க கல்யாணம். இல்லை, வெட்டிங் கிஃப்ட் டோட்டலாக சொன்னால் 3 குழந்தை கிஃப்ட், அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா, இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமாக இருக்கு.